ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வாழைக்காய் வச்சு ஒரு அருமையான பொடுமாஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். சாதாரணமாக வாழைக்காய் வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டு மசாலாவில் எண்ணெயில் பொரித்து எடுத்து சாப்பிடுவோம். எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் மசாலா இல்லாமல் உருளைக்கிழங்கு பொடுமாஸ் மாதிரி வாழைக்காயிலையும் பொடுமாஸ் செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இல்லை இஞ்சிலாம் சேர்க்கறதால வாய்வு பிரச்சனை இருக்காது. துவர்ப்பு பொருள் வந்து நம்ம அறுசுவை உணவில் எதுவும் ஒன்று உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கணும். வாழைப்பூ வாழைக்காலாம். இப்போ அந்த பொடுமாசு வாழைப்பூ பொடுமாசு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் பாருங்கள். 2 நல்லா முத்துன வாழைக்காய் எடுத்துப்போம். இந்த வாழைக்காயை வந்து 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பகுதியும் தலைப்பகுதியையும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வேகிறது ஈஸியாக இருக்கும். 2 வாழைக்காயிலும் அடித்தண்டையும் தலைப்பகுதியும் கட் பண்ணிட்டேன். இப்போ 2 துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வானலியில் தண்ணி ஊற்றி அது முழுகிற அளவுக்கு இந்த வாழைக்காயை போட்டு வேக விடுங்க. ரொம்ப வேக வேண்டாம், தோல் உரிக்கிற அளவுக்கு பதம் வந்தால் போதும். இதை காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து இல்லை தோல் வந்து நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வெந்துட்டால் குழஞ்சி போயிடும், தூள் பண்ண முடியாது நம்ம பொடுமாசுக்கு. இப்போ நம்ம கையால் அழுத்தி பார்த்தாலே லேசாக முங்கும். அதுதான் பக்குவம். இப்போ அந்த பக்குவத்தில் எடுத்தோட தோல் உரிக்க அழகாக வருது பாருங்கள். கை சூடாக இருக்கும், சூடு பார்த்து பதமாக உரித்து எடுத்துக்கோங்க. தோலில் ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூட் பண்ணுறதால நான் அப்படியே எடுத்து உரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. தோல் நல்லா படலாக உரிக்க வரும். வெந்தது தோலை எடுத்துகிட்டு இப்போ வந்து காய்கறி சீவலில் இதை வந்து அழகாக சீவ வருது பாருங்கள். அரை வேக்காடு தான் வேக வைக்கணும். தோல் உரிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வேக வைக்கிறது. இப்போ வந்து அரை வெக்காடு வெந்தோடனே இப்போ நம்ம துருவலுக்கு வந்து அழகாக சீவல் தூள் வருது பாருங்கள். இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்ச வாழைக்காயெல்லாம். இது வந்து இந்த வாழைக்காய் பொடுமாஸ் வந்து சாம்பார் வத்த குழம்புக்கெல்லாம் ருசியாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். காரம் அதிகம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அது. இப்போ நான் வந்து முழுசாக திருவிட்டேன் 2 வாழைக்காயும். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணும். வானலியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்ந்துக்கலாம். எண்ணெய் நல்லா கடுகு வந்து நல்லா வெடித்து வரணும். அப்போ தான் மற்ற பொருள்லாம் நம்ம சேர்க்கலாம். கடுகு வெடிக்கிறது பாருங்கள். இந்த வெடிக்கிற சமயத்தில் அடுத்து நம்ம வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு வந்து இந்த பொடுமாஸ் நம்ம சாப்பிட்றப்ப மென்று கடித்து சாப்பிட்றப்ப நல்லா ருசி கொடுக்கும். 1 ஸ்பூன் உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இல்லை நம்ம இஞ்சி சேர்க்கறது எதுக்குன்னா வாழைக்காய் வாய்வுன்னு சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் இஞ்சி சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாய்வுத்தன்மை இல்லாமல் நம்ம வாழைக்காய் தைரியமாக சாப்பிட்லாம். இஞ்சி இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கோம். தாளிப்பு இவ்வளவு தான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் வத்த குழம்புக்கெல்லாம் இது வாழைக்காய் பொடுமாசு. கடலைப்பருப்பு இந்த இஞ்சி பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வரட்டும். சைவ சாப்பாடு பிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த பொடுமாசு வந்து ரொம்ப நல்ல ருசியான ஒரு சைடிஷாக இருக்கும். இல்லை இந்த கடலைப்பருப்புலாம் பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணணும். இதுக்கு மட்டும் நைஸாக கட் பண்ணால் தான் பொடுமாசு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க, முட்டை பொடுமாசுக்கு கட் பண்ணுற மாதிரி. இதில் போடுற பொருள்லாம் நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம பொடுமாசு வந்து வெந்து சாப்பிட்றது அது. அதனால் வந்து தாளிக்கிற பொருள் தான். அதனால் நல்லா மைய வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் நல்லா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் திருவல் இதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறோம், நல்லா ருசி தூக்கலாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். அதுவும் நல்லா வதங்கிட்டு இப்போ கலர் மாறி இருக்குது பாருங்கள். ரொம்பவும் கலர் மாறினா கருப்பு கலர் வந்துடும். தேங்காய் இப்போ வறுப்படுற அளவுக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. இப்போ வந்து நம்ம திருகி வச்சுருந்த வாழைக்காய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு கலரி கொடுக்க. அடுப்பு வந்து சிம்லி மீடியம் இல்லை சிம்மில் வச்சுக்கோங்க.
நம்ம பத்த பொருளும் இந்த வாழைக்காயும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மேலேயும் கீழே நல்லா இது வந்து தூளாக இருக்கும். பொடுமாசே வந்து தூளாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சமயத்தில் இந்த பொடுமாசுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டால் வந்து கரையாது அவ்வளோ சீக்கிரம். தண்ணிலாம் நம்ம சேர்க்க மாட்டோம். அதனால் இதில் வந்து டேபிள் சால்ட்டு வந்து தேவையான அளவு, நான் வந்து சின்ன சிட்டியை சேர்த்துருக்கேன் உப்பு. இவ்வளோ தூள் பலன்னு தூளாக அவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டால் வந்து உப்பு வந்து இந்த வாழைக்காய் வெங்காயத்தோடலாம் சேர்ந்த தேங்காயோடலாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். அது வந்து இப்போ கிளறப்ப அழகான வாழைப்பூ பொடுமாசு என்னோட ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு இவ்வளவு தான் நம்ம இறக்கி வச்சுருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தூவணும். கொஞ்சம் இப்போ கருவேப்பிலை தாளிக்கிறப்பையும் போட்டிருக்கோம், இப்போயும் கொஞ்சம் தூவுங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனைக்கும் இந்த கொத்தமல்லி தலைக்கும் இந்த பொடுமாசு வந்து வெறுசாகவே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு வாழைப்பூ பொடுமாஸ். வாழைக்காயை வேக வச்சு தாளிப்பு கொடுத்து இறக்க வேண்டியதான், அவ்வளோ ஈஸியான இது. அதுக்கு பருப்பு சாதம் வச்சு இந்த வாழைக்காயும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அற்புதமாக இருக்கும் சாப்பாடு. பிள்ளைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வத்த குழம்புக்கு இன்னும் ருசியாக இருக்கும் இது. இப்போ நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பருப்பு தாளிச்சிருக்கேன். பருப்பு தாளித்து அதுக்கு வாழைக்காய் பொடுமாசு வச்சு சாப்பிட்ற ரொம்ப அற்புதமான ரெசிபி. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.